செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றத்தில் தடையை மீறி போராட்டம் நடத்த முயன்ற அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றத்தில் தடையை மீறி போராட்டம் நடத்த முயன்ற அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். விவரங்களுடைய செய்தியாளர் ராபர்ட், இந்த போராட்டத்திற்கான காரணம் என்ன? ஜெயக்குமார் கைதுடைய பின்னணி என்ன? கண்டிப்பா தேவப்பிரியன், திருக்கழுக்குன்றம் பேரூராட்சியோட நகர செயலர், அதிமுகவை சேர்ந்த நகர செயலர் தினேஷ் நேற்று முன்தினம் இரவு மர்ம நபர்களால் பயங்கரமான தாக்கப்பட்டார். இது அவருடன் இருந்த அவரது நண்பர் காளிதாஸ் என்பவரும் பயங்கரமான தாக்குதலுக்குள்ளானார். இதனை அடுத்து இந்த அதிமுகவினர் அந்த பகுதியில் நேற்று முன்தினம் இரவு காவல் நிலையத்தில் குவிந்து குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர். இதன் அடிப்படையில் நேற்று 2 பேரை மட்டும் கைது செய்து முக்கிய குற்றவாளிகளை கைது செய்யப்படவில்லை என்று இன்று அதிமுக தரப்பில் கண்டன போராட்டத்துக்கு அழைப்பு விடுத்திருந்தனர். முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தலைமையில் இந்த ஆர்ப்பாட்டம் திருக்கழுக்குன்றம் பேருந்து நிலையத்தில் நடைபெறும் என்று அறிவித்திருந்த நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நேற்று நள்ளிரவு முதல் அதிமுகவினர் கைது செய்யப்பட்டு வந்தனர். தற்போது சென்னையிலிருந்து கிழக்கு கடற்கரை சாலை வழியாக வந்த முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்களை காவல்துறையினர் கொத்திமங்கலம் ஜங்ஷனில் தடுத்து நிறுத்தினர். தடையை மீறி மீண்டும் போராட்டம் செய்வதற்காக சென்ற அதிமுக மாவட்ட செயலர் ஆறுமுகம் வீட்டு எதிரே திருக்கழுக்குன்றத்திலிருந்து மதுராந்தகம் செல்லும் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். மதுராந்தகம் சட்டமன்ற உறுப்பினர், மாமல்லபுரம் பேரூராட்சி துணைத் தலைவர், முன்னாள் திருப்பூர் சட்டமன்ற உறுப்பினர் மனோகரன் ஆகியோர் அமர்ந்து சாலை மறியலிட்டனர். போலீசார் அவர்களை மறியலில் ஈடுபடுவது தவறு, போராட்டம் நடத்துவது தடை விதிக்கப்பட்டுள்ளது என்று கூறி தற்போது அவர்களை கைது செய்து தனியார் மண்டபத்தில் அடைத்துள்ளனர். தகவலுக்கு நன்றி.